Hi friends, நாம் இந்த வீடியோல பாவை இன்ஜினியரிங் காலேஜும் ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி நாம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னவா இருக்கு, இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாவை இன்ஜினியரிங் காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாச்சல் அப்படின்ற லொகேஷன்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இதே ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தோம்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பெருந்துறை அப்படின்ற இடத்துல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜோட ரேங்கிங்ஸ் கவுன்சிலிங் கோட் பார்க்கலாம். ஸோ பாவை இன்ஜினியரிங் காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2611. ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2707. ஸோ இந்த பாவை இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஏஐசிடி அப்ரூவல் வச்சிருக்காங்க, நாக்ல ஏஐ வச்சிருக்காங்க, என்பிஏ அக்ரிகேஷன் வச்சிருக்காங்க. இது ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தோம்னா இது வந்து அட்டானமஸ் காலேஜ் தான். நாக்ல ஏஐ வச்சிருக்காங்க, என்பிஏ அக்ரிகேஷன் வச்சிருக்காங்க, ஏஐசிடி அப்ரூவல் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஏஎம்எல்லா இருக்கட்டும், ஏடிஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு 18 மியூசிக் கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே ஏஐடிஎஸ்ஆ இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கெமிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பாவை இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 175+ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. கூகுள், பிஎம்டபிள்யூ, அசென்சர், காக்னிஷன், இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா 97% ஆஃப் பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3.5 lakhs per annum வரைக்குமே ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 142+ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. டாடா, விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஆஸ்பேசிஸ், சோஹோ, டெக் மஹேந்திரா, இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கவர் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜில் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 lakhs per annum வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா 93.7% ஆஃப் பிளேஸ்மெண்ட் ரிசல்ட்டை இந்த இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா பஸ் ரூட் பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பாவை இன்ஜினியரிங் காலேஜ் வரீங்க அப்படின்னா இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பாச்சல் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நாமக்கல்ல இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா நாமக்கல் டு ராசிபுரம் பஸ் ஏறுறீங்க அப்படின்னா பாச்சல் ஸ்டாப்ல நீங்க இறங்கிக்கலாம். இதே சேலம்ல இருந்து வரீங்க அப்படின்னா சேலம் டு ராசிபுரம் வந்து ராசிபுரம் டு நாமக்கல் பஸ் ஏறி பாச்சல் ஸ்டாப்ல நீங்க இறங்கிக்க முடியும். இது திருச்செங்கோட்டுல இருந்து வரீங்கன்னா திருச்செங்கோட்டு டு ராசிபுரம் வந்துட்டு ராசிபுரம்ல இருந்து நாமக்கல் பஸ் ஏறினீங்க அப்படின்னா பாச்சல் ஸ்டாப்ல இறங்கிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பாவை இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கட்டும், இந்த 2 காலேஜ் பத்தின ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 2 காலேஜ் பத்தின வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பத்தின ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.